இல்ல பிரெக்னன்சி டெஸ்ட் வந்து டன் கரெக்ட்லி அது கரெக்டாக ரிசல்ட் கொடுத்துரும். இப்போ பிரெக்னன்சினால என்ன பிரெக்னன்சி ஹார்மோன் ஹெச்சிஜின்னு சொல்லுவோம். இப்போ நிறைய பேருக்கு தெரியும். அது ரெண்டு விதத்தில் டெஸ்ட் பண்ணலாம். ஒன்று யூரின்ல டெஸ்ட் பண்ணலாம், இன்னொன்று பிளட்ல டெஸ்ட் பண்ணலாம். யூரின்ல டெஸ்ட் பண்ணுறது தான் நம்ம கிட் அந்த 2 பிங்க் லைன்ஸ் வருது. அந்த கிட்ல நம்ம டெஸ்ட் பண்ணுறது ஒன்று சி ஒன்று டீன் வரும்ல. அது வந்து நிறைய கிட்ஸ் முந்தைய காலத்துலலாம் அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்காது. ஒரு பீட்டா ஹெச்ஜி லெவல் 300 400க்கு மேலே போனால் தான் அது லைனே காமிக்கும். இன்னும் இப்போ வர கிட்ஸ்லாம் நிறைய கிட்ஸ் வந்து 150 150லேயே காமிக்குது. ஸோ சம்டைம்ஸ் லைட்டாக இருக்கும், ஒரு வாரம்க்கு அப்புறம் பார்த்தா டார்க் ஆகிடும். தட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தி ஹார்மோன்ஸ், ஹெச்சிஜி ஹார்மோன்ஸ். இது யூரினில் பண்ணுறோம். இது எப்போ பண்ணணும்னா ஏர்லி மார்னிங் சாம்பிள். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு யூரின் கலெக்ட் ஆயிருக்கும். ஒரு 6 to 8 hours நம்ம தூங்கியிருப்போம், நிறைய தண்ணி குடிச்சிருக்க மாட்டோம். அந்த கான்சன்ட்ரேட்டட் யூரின்ல ஹெச்சிஜி லெவல்ஸ் ஆர் ஹை. அதனால தான் ஏர்லி மார்னிங் தூங்கி எழுந்த ஒரு ஃபர்ஸ்ட் சாம்பிளில் யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கணும். இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண வேண்டாம், எனக்கு டைரெக்டாக வேல்யூ தெரியணும் அப்படின்னா பிளட் கொடுத்துடலாம். பிளட்ல நம்பரோட வந்துடும் 200 300 அண்ட் அந்த பிளட்